புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொன்ன வண்ணமாக 27 புத்தகங்கள் உண்டு. புதிய ஏற்பாடு நிறைய பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் இருந்தாலும் அதனுடைய அடிஸ்தானம் என்று சொல்லும் பொழுது 4 புத்தகங்கள் இருக்கின்றன. சுவிசேஷ புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களின் அடிப்படையில தான் நிருபங்கள் எழுதப்படுகிறது. இந்த 4 புத்தகங்களையும் வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து விட்டோம் என்றால் நிருபங்களுக்கு அர்த்தமே இருக்காது. 4 புத்தகங்களும் ஒரு நபரை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 விதமான கோணங்கள். அதுல முக்கியமாக யோவான் மற்ற 3 புத்தகங்களை விட வித்தியாசமான கோணத்தில் எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க், லூக்கா இவைகளை சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு ஒத்த சுவிசேஷ புத்தகங்கள். இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்தார். உலகத்திலே வந்து பாவங்களை சுமந்து தீர்த்து அநேக போதனைகளை கொடுத்தார். அவர் பாவிகளுக்காக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தார். இதன் அடிப்படையில தான் சபை கட்டப்படுகிறது. சோ இந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரித்திரம் 4 நபர்களுடைய பார்வையிலே காஸ்பல் அக்கார்டிங் டு. இப்ப இதுல எனக்கு நிறைய நண்பர்கள் நீங்க இருக்கீங்க. ஒரு நண்பர்கிட்ட கேட்டா, என்னை பற்றி கேட்டா, அவரு என்னுடைய கடந்த காலத்துல நான் அபுதாபியில் இருக்கும் பொழுது என்னோட இருந்தவர். அவர் அங்குள்ள சம்பவங்களை சொல்வார். இப்ப இன்னொரு என்னுடைய உறவினர் இருக்காரு ரோஹிங்க. அவர்கிட்ட கேட்டா அவருக்கு தெரிந்த வகையில என்ன சொல்லுவார்? எங்க ஊர்ல வளர்ந்த பையன், நல்ல பையன், அவங்க அப்பா என்னாரு, அம்மா என்னாரு, அதெல்லாம். சோ அதே மாதிரி ஒவ்வொருடைய பார்வையிலும் இயேசு எப்படியாக காணப்பட்டாரோ அதை சபை கீழே வாழ்க்கை சரித்திரம், வாழ்க்கை குறிப்பு, இதுதான் ஃபவுண்டேஷன். திருப்பியும் சொல்லித்தர, நீங்க இதுல டாப்பா இருந்தீங்கன்னா, அந்த 4 புத்தகத்திலையும் ஃபெமிலியர் ஆனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பிரமாதமா இருக்கும். ஆனா இந்த 4ஐயும் நீங்க விட்டுட்டு மீதி எல்லா புத்தகங்களையும் படித்தாலும் அடிஸ்தானம், அடிப்படை என்ன என்று நமக்கு தெரியாது. அதனால இதற்கு மேலாக அப்போஸ்தலர் நடபடிகள், அவர்கள் எப்படியாக செயல்பட்டார்கள், இதன் அடிப்படையில தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டு இந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் தான் இதெல்லாம்.